உனக்கு உன்னை புரிய வைக்கணும். அப்போ நீ உன்னை புரிஞ்சிச்சுன்னா உன்னால் இன்பமாக இருக்குது தொட்டு இறங்கே வர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியாது. ஐய அப்படி கீழே வந்து சும்மா அப்படி என்ன பண்ணிட்டு வரது போகலாம், கீழே வந்து தத்தரிச்சு திரும்ப போயிடலாம். சரி ஒட்டாது. நல்ல பாம்புக்கு அழுக்கு ஒட்டுறதில்ல, பார்த்துக்கிறீங்களா? ஏன்? அது பளபளப்பு, அதோட இயல்புத்தன்மை. உன் நல்ல மனசுக்குள்ளே அழுக்கு ஒட்டாது, துன்பம் ஒட்டாது. உன் மனம் தெளிவாயிடணும். எப்போ தெளிவாகும்? நீ பிரம்மாண்டம், நீ ஒரு விசேஷம், உனக்காகவே படைச்சிருது, உன்ன மாதிரி ஒன்றக்கான நான் இந்த உலகத்தில். அப்போ கடவுள் உன்னை எவ்வளோ நேசிச்சிருக்குது. ஒரு முறைனா அதுக்காக நன்றி சொல்லு, தெரியலனா கூட நன்றி சொல்லு, தப்பு கிடையாது. ஆனால் உன் நன்றியெல்லாம் பிடிக்கிறானுங்க. தேங்காய் கொடு, பழம் கொடு, பூஜை பண்ணு, வேலை சுற்றி வா, கோயிலை சுற்றி வா, இல்லை அதை பண்ணு, அர்ச்சனை பண்ணு, விரதம் இரு. நன்றி உணர்வு தான் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க, அதை அவனுங்க பிடிக்கினானுங்க. அப்படி இல்லை. நிஜ மனிதனை சந்தி, நிஜமாக புரிஞ்சவன ஒருத்தனை சந்திச்சுட்டா பண்ணு, புரிஞ்சுக்கோ. எல்லா கட்டியும் பரவாயில்ல, அவனெல்லாம் சந்திக்கலாம் பரவாயில்ல, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை தேட கட்டியும் பரவாயில்ல, அமையினாலும் உனக்கு பரவாயில்ல. ஆனால் உனக்கு நீ நேர்மையாக அந்த நேர் ஒரு நாள் உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் உனக்கு வரலாம், கிடைப்பான். கிடைக்காமலாம் என்னெல்லாம் பார்க்காமலாம் உன்னால் இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு விளம்பரம் பத்துது கடவுள். நீ விளம்பரங்களை தேடினே இருக்காத, தானா உன் காதில் வந்து விழும். விழுந்த பிறகு மிஸ் பண்ண அது யார் தப்பு? கொக்கு மாதிரி இரு, கொக்கு மாதிரி இரு. என்ன ஆகும்? நீ எங்கே போய் மாட்டிக்கிறியே? எவனா ஒருத்தங்கிட்ட எதனா பண்ணாங்க